வலியுறுத்துகிறோம். அன்சாரி அவர்கள் சொன்னதை போல நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த பிரச்சனையை எழுப்புவோம், வாய்ப்பு கிடைத்தால் உரையாற்றுவோம் என்பதையும் குரல் எழுப்புவோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உலக நாடுகள் முழுவதும் கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிற சூழலில் தமிழ்நாடும், இந்தியாவில் உள்ள தமிழ்நாடும் அதற்கு தம்முடைய ஆதரவை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் இங்கே அணிதிரண்டிருப்பது நம்பிக்கையை தருகிறது, ஆறுதலை தருகிறது. இங்கே திரண்டிருக்கிற மக்கள் திரளில் சரிபாதியாக பெண்கள் திரண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்திய அரசு அமைதி காக்கலாம், ஆனால் இந்திய மக்கள் அமைதி காக்க மாட்டோம். அநீதியை வேடிக்கை பார்க்க மாட்டோம், அராஜகத்தை வேடிக்கை பார்க்க மாட்டோம், ஏகாதிபத்தியத்தின் யுத்த வெறியை அனுமதிக்க மாட்டோம் என்பதற்கான ஒரு சான்றுதான் இந்த மாபெரும் பேரணி. இன்னும் சிறிது நேரத்தில் காவல்துறையினர் நம்மை கைது செய்ய இருக்கிறார்கள். இந்த போராட்ட களத்தில் பங்கேற்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி, நீதி வெல்லும், நியாயம் வெல்லும், அதுவரையில் நாம் இணைந்து நிற்போம், போர் தொடுப்போம், அறப்போர் தொடுப்போம் என்பதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அமெரிக்க தூதரகம் முன்பு தற்போது இஸ்லாமியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் தற்போது உரையாற்றிய காட்சிகளை பார்த்தோம். சென்னை அண்ணா சாலையில் உள்ள அமெரிக்க தூதரகம் முன்பு தற்பொழுது போராட்டமானது நடைபெற்று வருகிறது. ஈரான் மீதான தாக்குதல் தொடர்பாக இஸ்லாமிய அமைப்பினர் இந்த போராட்டத்தினை நடத்தி வருகின்றனர். மேலும் அமெரிக்காவை கண்டித்து இஸ்லாமிய அமைப்பினர் இந்த போராட்டத்தை நடத்துகின்றனர். 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த போராட்டத்திற்காக பாதுகாப்பு பணியில் தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர். ஈரான் உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டதற்கு கண்டனமும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டத்தில். மேலும் அமெரிக்க தூதரகம் முன்பு இஸ்லாமிய அமைப்பினர் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் தற்பொழுது உரையாற்றிய காட்சிகளை பார்த்தோம். மேலும் சென்னை அண்ணா சாலையில் உள்ள அமெரிக்க தூதரகம் முன்பு இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. ஈரான் மீதான தாக்குதல் தொடர்பாக இஸ்லாமிய அமைப்பினர் இந்த போராட்டத்தினை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், வணக்கம். தற்பொழுது இந்த சென்னையில் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. போராட்டத்தின் காரணங்கள் என்ன, விரிவாக கூறலாம்? வணக்கம். ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் காமினி அவர் குடும்பத்தால் கொல்லப்பட்டதை கண்டித்து இந்தியாவுடைய ஒரு பிரிவினர் தொடர்ந்து சென்னை நியூ காலேஜ் முன்பாக போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக அமெரிக்க தூதரகத்தை முற்றிய இந்த போராட்டம் என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. இது கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மக்கள் குவிந்திருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமாக விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் சமீப அன்சாரி மற்றும் மல்லை சத்யா உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்று அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்துள்ளார்கள். மேலும் இந்த கூட்டத்தின் வாயிலாக பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். இந்தியாவில் மிக முக்கியமாக தேசிய 3 நாட்கள் அனுசரிக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அமெரிக்கா ஏகாதிபத்தியம் மற்றும் இஸ்ரேலியம் தொடர்பாக பல்வேறு எதிர்கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக இந்த பிரச்சனை தொடர்பாக வருகின்ற நாடாளுமன்றத்தில் அமெரிக்க இஸ்ரேல் எதிர்ப்பு தொடர்பாக இந்தியா செய்ய வேண்டிய நிகழ்வை குறித்து உரையாற்ற இருப்பதாக தொல் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த நிகழ்வானது நடைபெற்றது. இதில் ஏராளமான மக்கள் குவிந்திருக்கிறார்கள். 1000க்கும் மேற்பட்ட மக்கள் குவிந்திருக்கிறார்கள். இது மிக முக்கியமாக இந்த போராட்டக்காரர்கள் அமெரிக்கா முற்றுகையிடாமல் இருப்பதற்காக ஏராளமான காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நன்றி.